தூய்மை பணியாளர்களுடன் தூயவன், மக்களின் கூட்டாளி, மக்களின் தலைவன், சீமான் ஒரு மகான். இப்படியே அவருக்கு எத்தனை டைட்டில் கொடுத்தாலும் தகாதுங்க. ஏன்னா சீமான் ஒரு தீர்க்கதரிசிங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த தூய்மை பணியாளர்களோட பிரச்சனைய 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு, அவர் சீமான் அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி, வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா டிவில ஒரு சின்ன நியூஸா போடுறதுக்கு கூட அங்க ஆள் இல்லைங்க. சீமான் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அது பிரேக்கிங் நியூஸா மாறிச்சு. அதுக்கப்புறம் நம்ம சேகர் பாபு ஐயா மீடியா கிட்ட அவங்க கேள்வி கேட்கறது ரெடியா இருந்தாங்க. அவர் நடந்து வர ஸ்டைலையும் சரி, வேண்டா வெறுப்பா கொடுத்த மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி அந்த அறிக்கை பத்தி கேட்டோன்னுமே அவர் எங்க காட்டு அப்படின்னாங்க. அப்புறம் நீலம் அப்படின்னு யூடியூப் சேனல், அந்த சேனலை பத்தி பத்திரிகையில தான் சந்தி வச்சோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் பேசின விதியும் தோனியும் சரி மக்களுக்கு ஒரு பேசுபொருளாக மாறிடுச்சு. ஏன் இப்படி நடந்துகிட்டாரு அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்க தலைவர் தானே இது மாதிரி எத்தனையோ சிக்கலான பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காரு. ஐயா கலைஞர் அவரு தான் சொல்றாரு, அவர் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காரு, நீங்க ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் மறுபடியும் ஒண்ணு சொல்றேன், எல்லாருமே இப்ப இருக்கிற சமகால அரசியல் தலைவர்கள் எல்லாமே எங்க சீமானை பத்தி தெரிஞ்சுங்க ஐயா. அவருக்கு ஒரு ராயல் சொல்லிட்டுங்க. நான் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன், இந்த வீடியோ பாருங்களேன். வேற ஏதாவது அவ்வளவுதானே, வேற ஏதாவது அவ்வளவுதானே. மிக்க நன்றி, வணக்கம். வேற எது இல்ல, நன்றி வணக்கம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நன்றி வணக்கம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நன்றி வணக்கம். பாத்தீங்களா, அதாவது இந்த காலத்துல வர்ற எந்த செய்தியாளர் சந்திப்புல எந்த அரசியல்வாதியாவது அடுத்த கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இந்த கேள்விய விட்டுட்டு போனா போதும். நாம சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்க கேள்விக்கு பதில் சொல்லாம எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இந்த சமகால அரசியல்வாதிகள் நடந்துகிட்டு இருக்கிறாங்களுடைய. நம்ம அண்ணன் சீமானோட அந்த ஸ்டைலும் சரி, கடைசி வரைக்குமே கடைசியில மனசுல என்னையா கேள்வி இருக்குது, கேலியா நம்ம பதறி ஓடுற அளவுக்கு பதில். அவன் கேட்ட கேள்விக்கு அது நமக்கு ஆகிற சேனலா இருந்தாலும் சரி, ஆகாத செய்தி சேனலா இருந்தாலும் சரி, அவங்க பதறி ஓடி போயிருவாங்க. அது மாதிரி ஆன்சர் கொடுக்குறது. இப்போ விஷயத்துக்கு போவோம். இப்போ தூய்மை பணியாளரோட பிரச்சனை என்னன்னா, கான்ட்ராக்டா இருக்கிறவங்கள பர்மனண்டா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை போராடுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, நேத்து அண்ணன் சீமான் சொன்னாங்க, அவங்க குப்பைக்காரனா? யாரியா குப்பைக்காரன்? நீங்க போடுற குப்பை எல்லாத்தையுமே வீதியில தூக்கி எறிகிற குப்பையெல்லாம் கிளீன் பண்ற சுத்தமான நம்ம உயிர் காக்கிகளா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த புனிதமான வார்த்தை சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தளபதி விஜய் பத்தி ரொம்ப கேவலமா இங்க திட்டிட்டு இருக்கிறீங்க, அது வேண்டாங்க. அதே மாதிரி நாளைக்கு தளபதி விஜயோட வீடியோ இதே சேனல்ல தான் வரப்போகுது. அப்போ விஜய் அரசியர்கள் சீமான அண்ணனை திட்டாதீங்க தயவுசெய்து. ஸோ இது பொதுவான சேனல், இது எல்லாருக்குமான சேனல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இது மாதிரி வீடியோஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. இப்போ தூய்மை பணியாளர் பிரச்சனை ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கான்ட்ராக்டர் பர்மனண்டா மாத்தணும் அப்படிங்கிற போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த விஷயத்தை ஏற்கனவே இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கவர்மெண்ட் ஆல்ரெடி நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டாரு, நான் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு. அவருக்கு இதுல பண்றதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இன்னொரு விஷயம், சேகர் பாபு ஐயா அங்கிருந்து வரும்போது தெளிவாவே சொல்லி, அங்கிருந்து வரும்போதே பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டைலும் சரி, அங்கிருந்து என்ன அந்த ரூமுக்குள்ள உள்ளுக்குள்ள நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை அங்க நிறைய பிரச்சனைகள்லாம் பேச்சுவார்த்தை சுமூகமா இல்லாம போயிருக்கலாம். ஆனா சுமூகமா இல்லாம போனாலுமே நீங்க அது மாதிரி விஷயத்த வெளியே காட்டிக்கலாமா? உங்கள் தலைவர் நம்ம கலைஞர் ஐயா அவர்கள் இது மாதிரி எத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்காருங்க. அவர்கிட்ட இருந்து நீங்க பாடம் கத்துக்க கூடாதா? கரெக்டுங்களா நான் சொல்றது? அது மாதிரி பிரச்சனை கொண்டாந்து மீடியா முன்னாடி, உங்களுக்கே தெரியும்ல, நீங்க ஒரு அமைச்சராவோ இல்ல பொது பணி, அதாவது மக்களுக்கு நீங்க பணியாற்ற வந்தவங்க, ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி இன்னொரு மனுஷன் இருக்க மாட்டாங்க, இன்னொரு மனுஷன் இருக்கிற மாதிரி இன்னொரு மனுஷன் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா மக்களோட குணம் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா அவனோட குணத்தை மாத்திட்டு இருக்கிற இந்த காலத்துல நீங்க போயிட்டு உடனே மூஞ்ச காட்டினீங்கன்னா நீங்களா அந்த மக்கள்ல ஒருத்தர் தானே. அதனாலதான் நான் உங்களை செலக்ட் பண்ணி ஓகே எங்களுக்கான பிரச்சனையை நீங்க தீர்த்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பிரச்சனையை கண்டோன்னுமே நீங்க ஓடி போறதுக்கான காரணத்தை நீங்க சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்க இதுக்குன்னே தான் உங்க பிரச்சனையை தீர்க்கணும் வந்தவங்க, பிரச்சனையை தீர்க்கணும் மொழியா பிரச்சனை கண்டு ஓடக்கூடாது இல்லையா? இததாயா எங்க அண்ணன் சீமான் கேட்கிறாரு. ஏங்க இந்த போராட்டம் நடத்துறவங்க அந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு கழிப்பறையை அந்த கழிப்பறையை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? ஏங்க சுத்தம் செய்யறவங்களுக்கு அவங்களோட உடல் சரீரத்துல வர ஒரு கழிவுகளை வெளியேறதுக்கான ஒரு இதை நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த விஷயத்த நீங்க சொல்லியே ஆகணும். 2வது விஷயம், சீமான் அண்ணன் சொல்றாரு, யாரியா குப்பைக்காரன்? யாரு குப்பைக்காரன்? குப்பையை இப்போ குப்பையை தூக்கி எஞ்சிட்டு அப்படியே போற வழியில குப்பை தொட்டி அங்க இருந்தாலும் இங்கே அப்படியே தூக்கி எஞ்சிட்டு போறீங்களா? அதை எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டு அதையெல்லாம் கிளீன் பண்ணி கொண்டு போய் சுத்தம் படுத்துறீங்க. அவங்க தான் நம்ம உயிர் காக்கிகள். ராணுவ வீரர்கள் எப்படி நாட்டை காப்பாத்துறாங்களோ அதே மாதிரி அந்த நம்மளோட சுகாதாரத்தை காப்பாத்துற வீரர்களையா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அடிச்சுட்டு போயிருக்காரு. இப்போ அவங்கள பணி நியமனம் செய்யறதுனால உங்களுக்கு என்ன, பணி நியமனங்கிறது பர்மனண்டா பணி நியமனம் செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. ஏதோ தெலுங்கு கம்பெனி இது கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு, நீங்க ஏன் பிரைவேட்டுக்கு ஒப்படைக்கணும்? தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கிறான். காரணம் என்ன? தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ண போறீங்க? இப்போ நாளைக்கு இவங்க செய்யற ஒவ்வொரு பணியாளர்களும்
கொஞ்சம் நெஞ்சமா கஷ்டப்படுறாங்க. இந்த வர்தா புயல், இது மாதிரி புயல் வர காலத்துல நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் நல்லா யோசிச்சு பாருங்க. போன் எடுத்துட்டு போய் வீட்டுல போய் படுத்துக்கிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா பாத்திக்கிட்டு இந்த வந்தவன் போனவன் எல்லாத்தையுமே வளர்த்து விட்டுட்டு இருந்தோம். இந்த வந்தவன் போனவன்னு சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா நடிக்க தெரியாது நடிச்சுக்கிட்டு, அப்புறம் சில விஷயத்துல பேச தெரியாதவன் பேசிக்கிட்டு, அவனையெல்லாம் வளர்த்து விட்டுக்கிட்டு டிவியில கொண்டு வந்து கலர்ஃபுல்லா காட்டிக்கிட்டு இது மாதிரி விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாமையே அவன் நம்ம சொந்தக்காரனே கிடையாது, நம்ம ரிலேட்டிவே இல்லாத ஒரு ஆள் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த சுத்தம் பண்ற அவங்களையா நீ வளர்த்து விடல? வளர்த்து விடாடி தான் போகுதியா? அவங்களுக்கான அவங்க தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யலாம்ல. ஆனா நீங்க பூர்த்தி செய்ய முடியாது. பூர்த்தி செய்ய வர்றவங்களை சப்போர்ட் பண்ணலாம்ல. இப்ப பூர்த்தி செய்யறவங்க அங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க, எங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குதுங்க, எங்களுக்கு இந்த சம்பளம் ஓகே, எங்களுக்கு வந்து நியமனம் ஒரு பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பணி நிரந்தரம் செய்யறதுல என்ன பிரச்சனை? இப்ப என்னன்னா, இப்ப ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவு கூட்டம் கூடிச்சோ அதே மாதிரி கூட்டம் வந்து இந்த மக்கள் இதுக்கான சப்போர்ட் தரணும். உங்களால அந்த இடத்துக்கு போக முடியாது. மறுபடியும் வந்து இப்போ கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் அந்த இடத்துல வந்து அவ்வளவு அதுல ஜனங்கள் அதிகமா போற இடம், நீங்க அந்த இடத்த இது பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஒரு இடம் தர அங்க போய் போராட்டம் பண்ணுங்க. அப்பயும் அங்க போய் போராட்டம் பண்ணுங்கன்னு தான் சொல்றீங்களே ஒழிய அவங்களுக்கான தீர்வு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா ஐயா? இப்போ அவங்க என்னையா தப்பு பண்ணிட்டாங்க? அவங்க கேட்கறது நிரந்தரம். இப்போ வந்து பிரைவேட்டுக்கு ஒப்படைக்காதீங்க. பிரைவேட்டுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து போராடக்கூடாது, அவங்க போராட்டத்தை நிறுத்தணும், இந்த நிரந்தரமான பணி அந்த கோரிக்கையை வந்து விட்டுட்டு போயிடணும். ஏன் விட்டுட்டு போகணும் சொல்லுங்க? இப்ப பிரைவேட் ஒப்படைக்கிறதுன்னு உங்களுக்கு ரீசன் எங்களுக்கு தெரியும். அண்ணன் சீமானே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? நீங்க அவங்க பிரைவேட் கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா அவங்களோட வேலைப்பளு அதிகரிக்கும். வேலைப்பளு அதிகரிக்குமா இல்லையா? ஒரு 5-7 மணி நேரம் செய்யற வேலையை வந்து 10 மணி நேரம் செய்யுங்க. நாங்க திடீர்னு கூப்பிடுவாங்க, ஒரு லொகேஷன் வந்து இன்னொரு லொகேஷனுக்கு வேலை செய்ய சொல்லுவாங்க. அப்புறம் பணி ஊதிய உயர்வும் குறைக்க மாட்டாங்க, அதே மாதிரி நிரந்தரமும் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி விஷயங்களும் அவங்க கிட்ட இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஏன் அவங்களை நிரந்தரமா பண்ண மாட்டாங்க? நிரந்தரமா பண்ண உங்களுக்கு பென்ஷன் ஓய்வூதியம் கொடுத்தே ஆகணும். ஏன் ஓய்வூதியம் கொடுக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லையா? எது விஷயத்துக்கும் நீங்க போய் செலவு பண்றீங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு அதாவது மறைந்த தலைவர்களோட சிலையை வைக்கணும் இல்லைன்னு சொல்லல, அதுல கச்சிதமான ஒரு அமைப்பு, அதாவது உண்மையிலுமே அவங்க போராட்ட வீரர்களா, நம்ம நாட்டுக்காக என்ன செஞ்சவங்க, அவங்களுக்கு தியாகிகளுக்கு மணிமண்டபமோ இல்ல ஏதோ ஒண்ணு கட்டலாம். ஆனா உங்க சொந்தக்காரங்க, உங்க ரிலேட்டிவ்க்கு சொந்தமான தலைவர்களை மட்டும் கொண்டாடுறது எந்த விதத்துல நியாயம்? அவங்க வந்து இப்போ வந்து தூய்மை பணியாளர் ஒண்ணு போராடுறாங்களா, இல்ல நம்ம வீட்டு வீதியை கூட்டினாங்களா, இல்ல என்னத்தை தான் சுத்தம் பண்ணாங்க, என்ன நாட்டுக்கு அவங்க என்ன சேவை செஞ்சாங்க? சும்மா உட்காந்துட்டு போனவங்களெல்லாம் வந்து தலைவர்ல ஏத்துக்கிட்டு இருக்க முடியாது. சோ இது மாதிரி விஷயத்தையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டாரு, இவங்களுக்கான ஓய்வூதியத்துடன் கூடிய நிரந்தர பணி தேவை அப்படிங்கிறது அவரோட முக்கியமான அம்சம். மழை வெள்ளம் இது மாதிரி வந்த சமயத்துல நாமெல்லாம் தூங்கி எந்திரிச்சு காலையில போனோன்னுமே இப்படின்னு பார்க்காம அப்படின்னு பாக்குற அளவுக்கு செஞ்சவங்க யாரு? ஐ மீன் வீதியை கூட்டி வச்சு கிளீன் பண்ணது யாரு? அவங்கதான்யா. அவங்கள காப்பாத்தீங்கயா. இது மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. அண்ணன் சீமானோட ஒரே ஒரு கோரிக்கை, இவ்வளவு போராட்டங்கள் நடத்திக்கிற பணி இந்த வெயிலையும் சரி மழையிலையும் சரி, அந்த வெயில்ல போய் உட்கார முடியாது, குழந்தை குட்டியில இருந்து அத்தனை பேரை உட்காந்துக்கிட்டு போராட்டம் நடத்தி உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா? இந்த டாஸ்மாக்கு வந்து அதாவது ஏசியில போயிட்டு ஏசிலையும் இந்த ஃபேன் காத்துலயும் உட்காந்துக்கிட்டு எத்தனையோ சொகுசான வாழ்க்கை வாழ்ற அரசு ஊழியர்களுக்கு ஈக்குவலண்டான இவங்களுக்கு ஒரு ஊதியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட பர்சனல் கருத்து. ஏன்னா இவங்க தான் நாட்டை சொல்லணும். இப்போ இவங்க இல்லைன்னா நீங்க மூக்க பிடிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்குதுன்னா நீங்க ஒரு 10 அடிக்கு முன்னாடியே மூக்க பிடிச்சிட்டு அந்த பக்கம் டைரக்ஷன் திரும்பாமையே அப்படியே போயிட்டே இருப்பீங்க. இதுதானே நிதர்சன உண்மை. அந்த விஷயத்த மாத்த போறீங்க யாரு? நீங்க இப்படி பிடிச்சிட்டு போனீங்க, நாளை காலையில் போகும்போது அந்த இடத்த இப்படி பார்ப்பீங்க. அந்த விஷயத்தை கிளீன் பண்ணது யாரு? அவங்கதான்யா. அதை புரிஞ்சுங்க. இதுல அரசியல் போராட்டங்களோ அரசியல் சூழ்ச்சிகளோ இல்ல அரசியலான விமர்சனங்களோ இதுக்கு உதவாது. தனி மனிதனா மனித உணர்வுகளோட இது இறங்கினா மட்டும்தான் இந்த விஷயத்துக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். அவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்துட்டு சம்பள உயர்வு கொடுக்கறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களினோட கருத்து. எங்களுக்கு வேணா வரியை போட்டுக்கோ, அவங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட கருத்தாவே இருந்துகிட்டு இருக்குது. அதாவது தூய்மை பண்ற அந்த தூய்மை பணியாளர்களோட அந்த குரல் வழியை நசுக்கும் போது நாம சுவாசிக்கிற அந்த தூய்மையான காற்று கொடுக்குறவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். மறக்காம இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எங்களுக்கு ஆதரவு தரணும்னு ஆதரவு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.